வணக்கம். நீங்க ஒரு விவசாயின்னு வச்சுக்கலாம். உங்க போன்ல யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு வீடியோ வருது. தலைப்பு PM கிசான் பணம் 3000ஆக உயரப் போகுது. ஆமா, உடனே மனசுல 1000 கேள்வி வரும். இது உண்மையா? நம்பலாமா? இல்ல வெறும் வதந்தியா? நிச்சயமா இந்த மாதிரி வாக்குது. ஆமா. அதனால இந்த உரையாடல்ல நாம அந்த வீடியோவோட ஆழத்துக்கு போய் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, எது வெறும் யூகம், அப்புறம் ஒருவேளை பணம் வந்தா அது உங்க கைக்கு சரியா வந்து சேர நீங்க என்ன செய்யணும்னு நம்ம சேர்ந்து அலச போறோம். சரி, இது வெறும் செய்திய வாசிக்கிறது இல்ல, அத ஆராயறது. கரெக்ட். அருமை. அப்ப முதல் விஷயத்துக்கே வந்துடுவோம். எல்லாரும் கேட்க நினைக்கிற கேள்வி. இதுவரைக்கும் 2000 ரூபாய் வந்துட்டு இந்த PM கிசான் தவணை தொகை உண்மையிலே 3000ஆக உயருமா? அந்த வீடியோ இதை எவ்வளவு உறுதியா சொல்லுது? அந்த வீடியோவோட மையக்கருத்தே இதுதான். 22வது தவணையிலிருந்து இந்த தொகை 3000ஆக அதிகரிக்கப்படலாம்னு அதுல அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஓ, ஆனா இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்னது? இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. இது வரவிருக்கிற 2026-27 மத்திய பட்ஜெட்டை ஒட்டி கிளம்பி இருக்கிற ஒரு வலுவான எதிர்பார்ப்பு. ஓ, அப்போ இது பட்ஜெட் சமயத்துல வர யூகங்கள்ல ஒண்ணு, அப்படித்தானே? ஆமா, ஏன்னா அந்த வீடியோல 4000ஆக கூட உயரலாம்னு ஒரு பேச்சு இருக்குன்னு லேசா குறிப்பிட்டிருந்தாங்களே. மிக சரியா சொன்னீங்க. இது பட்ஜெட் காலத்துல நடக்கிற ஒரு வழக்கமான விஷயம்தான். முக்கியமான அறிவிப்புகளுக்கு முன்னாடி அரசாங்கம் இந்த மாதிரி செய்திகள் மூலமா மக்களின் மனநிலைய பாக்குறாங்களா? ஆமா, விவசாயிகளோட பிரதிக்கிரியை எப்படி இருக்குன்னு சோதிச்சு பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் 3000 ரூபாய் 4000 ரூபான்னு 2 விதமான பேச்சு அடிப்படுது. ஆனா அந்த வீடியோவே ஒரு யதார்த்தமான பார்வையும் கொடுக்குது. நாட்டின் தற்போதைய நிதிச்சூழல்ல பார்க்கும்போது 4000 ரூபாங்கிறது கொஞ்சம் கடினமான இலக்கு. ஆமா, அது கொஞ்சம் அதிகம்தான். அதனால நிபுணர்கள் 3000 தான் சாத்தியமான உயர்வா இருக்குன்னு கருதுறதா அதுல விளக்குறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இது திடீர்னு அரசாங்கம் கொடுக்கிற பரிசு மாதிரி இல்ல. விவசாய சங்கங்கள் ரொம்ப நாளா இந்த கோரிக்கையை நெச்சிட்டு இருக்காங்க இல்லையா? நிச்சயமா, இது விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை. ஆமா. இடுபொருட்களோட விலைவாசி ஏறிட்டே போகுது. அதனால இந்த 2000 ரூபாய் பத்தல, தொகையை உயர்த்தணும்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. சரிதான். அந்த கோரிக்கைக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு பதில் கிடைக்கலாங்கிற எதிர்பார்ப்பு தான் இந்த செய்திக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குது. புரியுது. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் பட்ஜெட் வாசிக்கும் வரைக்கும் இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் மட்டுமே. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இந்த தகவலை நாம ஒரு வலுவான வாய்ப்பா எடுத்துக்கலாம், ஆனா உறுதியான செய்தியா எடுத்துக்க முடியாது. சரி, ஆமா, ஒருவேளை இந்த அதிசயம் நடந்து தொகை உயர்த்தப்பட்டா அது எப்போ விவசாயிகளோட கைக்கு வந்து சேரும்? காலக்கெடு பத்தி அந்த வீடியோ என்ன சொல்லுது? அடுத்த தவணை, அதாவது 22வது தவணை பிப்ரவரி 2026ல வழங்கப்படும்னு வீடியோ சொல்லுது. ஓகே. ஆனா தேதியில தான் ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கு. பிப்ரவரி முதல் வாரம், 2ஆம் வாரம், இல்ல கடைசி வாரம்னு பலவிதமான சாத்தியங்களை அது பட்டியலிடுது. அப்போ பிப்ரவரின்னு மட்டும்தான் தெரியும், ஆனா எந்த தேதின்னு ஒரு குழப்பம் இருக்கு. இது விவசாயிகளுக்கு ஒரு விதமான காத்திருப்பை உருவாக்குமே. ஆமா, ஒவ்வொரு நாளும் அக்கவுண்ட செக் பண்ண வச்சிடும் போல. உண்மைதான். ஆனா அந்த தேதிகள்ல இருக்கிற வேறுபாட்டுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பட்ஜெட்டோட நேரடியா சம்பந்தப்பட்டது. பட்ஜெட்டோடவா? எப்படி? பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. அன்னைக்கு நிதியமைச்சர் இந்த தொகை உயர்வு பத்தி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டான். அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பணம் வருமா? ஆமா, அந்த அறிவிப்புக்கு பிறகு பணத்தை விடுவிக்க சில நாட்கள் ஆகும். அதனாலதான் அந்த வீடியோ ஒரு துல்லியமான தேதியை சொல்லாம பிப்ரவரி மாதம் அப்படின்னு ஒரு பரந்த காலக்கெடுவை கொடுக்குது. ஓகே, இப்ப புரியுது. அந்த தொடர்பு தான் முக்கியம். அப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிப்பு வந்தா அதே மாசம் வர 22வது தவணையிலேயே உயர்த்தப்பட்ட 3000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதேதான். இதுதான் அந்த வீடியோ சொல்ல வர்ற மிகப்பெரிய விஷயம். அதேதான். இது நடந்தா அதுதான் இந்த திட்டத்துல ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்கும். 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்கு மாறுற முதல் தவணையா இந்த 22வது தவணை அமையும். சரி, இப்போ ஒருவேளை நீங்க இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான பகுதிக்கு வரும். ஆமா, பணம் 2000 ரூபாய் வந்தாலும் சரி, 3000 ரூபாய் வந்தாலும் சரி, அது உங்க அக்கவுண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேரணும். அதுக்கு சில விஷயங்களை நாம சரியா வச்சிருக்கணும்னு அந்த வீடியோ சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப அவசியமான பகுதி. அது என்னென்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? கண்டிப்பா. அரசாங்கம் பணத்தை அனுப்புனாலும் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறுகளால அது நின்னு போக வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ சொல்றபடி 3 விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். முதல்ல கேவைசி. கேவைசின்றது இப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை ஆயிடுச்சு. ஆனா இதை இன்னும் சிலர் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. நோயோ கஸ்டமா எனப்படும் கேவைசி சரிபார்ப்பு நீங்க ஒரு உண்மையான பயனாளியான்னு உறுதிப்படுத்துறதுக்கு தான்.
உங்க ஆதார் பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் எல்லாம் சரியா அப்டேட்டடா இருக்கான்னு இது உறுதி செய்யும். இது சரியா இல்லைன்னா பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வராம தடுக்கப்பட இதுவே முதல் காரணமா இருக்கும். ஓகே. முதல் விஷயம் கேவைசி அப்டேட். அடுத்து அந்த வீடியோல குறியீடு எண் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்களே, அது கொஞ்சம் புதுசா இருக்கே. அது என்னது? நல்ல கேள்வி. அந்த ஆதாரம் குறியீடு எண் அப்படின்னு பொதுவா சொல்லுது. இது பெரும்பாலும் உங்க நிலத்தோட பட்டா எண்ணா இருக்கலாம். அல்லது சர்வே எண்ணா? ஆமா, சர்வே எண்ணா இருக்கலாம். ஆனா இதுக்கு இன்னொரு ஆழமான பார்வையும் இருக்கு. மத்திய அரசு இப்போ யுனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது ULPN ஒரு திட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுது. ULPN அது என்ன? நிலத்துக்கான ஆதார் மாதிரியா? சரியா சொன்னீங்க. நிலத்துக்கான ஆதார் மாதிரி. அது எதுக்கு? நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒருத்தரே பல கிராமங்கள்ல இருக்கிற நிலத்தை காட்டி பல பேர்கள்ல உதவித்தொகை வாங்குறத தடுக்கிறதுக்கு தான். ஓ, அப்படியா? இந்த மாதிரி ஒரு தனித்துவமான எண்ணையை இணைக்கும் போது சரியான ஒரு விவசாயிக்கு ஒரு உதவித்தொகை மட்டுமே போய் சேருவதை உறுதிப்படுத்த முடியும். அதனால அந்த வீடியோ குறிப்பிடுற குறியீடு எண் உங்க நில ஆவணங்களை சரியா இணைக்க சொல்ற ஒரு முக்கியமான படி. இப்போ தெளிவா புரியுது. இது திட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிற ஒரு நடவடிக்கை. சரி, மூணாவது முக்கியமான விஷயம் என்ன? மூணாவது ஆதார் இணைப்பு. இது வெறும் ஆதார் நம்பரை கொடுக்கறது மட்டும் இல்ல. அப்புறம் உங்க ஆதார் எண் நீங்க பயன்படுத்துற மொபைல் எண்ணோட இணைக்கப்பட்டிருக்கணும். அதே ஆதார் எண் நீங்க PM கிசான் திட்டத்துக்கு கொடுத்திருக்கிற வங்கி பாஸ்புக்கோடனும் இணைக்கப்பட்டிருக்கணும். ஓ, அப்போ 3 லிங்க் ஆயிருக்கணும். ஆமா, இந்த 3க்கும் இடையிலான இணைப்பு சரியா இருந்தாதான் பணம் நேரடி பண பரிமாற்றம் மூலமா எந்த தடையும் இல்லாம உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அப்ப சுருக்கமா சொன்னா KYC, நிலத்தோட விவரங்கள், அப்புறம் ஆதார், மொபைல், வங்கி இணைப்பு, இந்த 3 சரியா இருந்தா பணம் நிச்சயம்னு அந்த வீடியோ சொல்லுது. ஆமா, இந்த நடைமுறைகள் எல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி. ஒண்ணு சரியா இல்லைன்னாலும் பணம் வர்றதுல தாமதமோ அல்லது சிக்கலும் ஏற்படலாம். ஆமா, அது சரிதான். அதனால இந்த தவணை பணத்துக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா PM கிசான் வெப்சைட்லயோ அல்லது உங்க பக்கத்துல இருக்கிற பொது சேவை மையத்திலயோ இதெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அருமையான விளக்கம். சரி, இப்போ கொஞ்சம் இந்த பிரச்சனையிலேருந்து விலகி ஒரு பரந்த பார்வைக்கு வருவோம். இந்த PM கிசான் திட்டங்கிறது எவ்வளோ பெரியது? இதோட தாக்கம் எப்படிப்பட்டது? பயனாளிகளோட எண்ணிக்கை பத்தி அந்த வீடியோல ஏதாவது குறிப்பு இருக்கா? இருக்கு. அது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான எண். நம்மள பல பேர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரியது. அப்படியா? அந்த வீடியோவின் படி இந்த திட்டத்தின் மூலமா சுமார் 12 கோடி விவசாய குடும்பங்கள் பயனடையுது. ஒரு நிமிஷம், 12 கோடியா? அது மிகப்பெரிய எண். ஆமா. பல நாடுகளோட மக்கள் தொகையை விட அதிகம். ஆமா, 12 கோடி குடும்பங்கள். இது நம்ம நாட்டின் விவசாய சமூகத்துல இந்த திட்டம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு காட்டுது. ஆமா. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் தலா 2000 ரூபாய் வீதம் 21 தவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படின்னா தகுதி இருக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும் இதுவரைக்கும் 42,000 ரூபாய் நேரடி உதவியா கிடைச்சிருக்கு. 42,000. இது ஒரு விவசாய குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தொகைதான். இப்போ 22வது தவணைக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ அந்த 12 கோடி குடும்பங்களும் 22வது தவணைக்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை வெறும் 2000 ரூபாய் வருங்கிற எதிர்பார்ப்போட இல்ல. 3000 வருங்கிற நம்பிக்கையோட. ஆமா, அது 3000ஆக உயர்ந்து வரலாம்ங்கிற ஒரு கூடுதல் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த தவணை மத்த தவணைகளும் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. நிச்சயமா. சரி, நாம இந்த உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்களை உங்களுக்காக ஒரு முறை தொகுத்து சொல்றேன். சரி. நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட யூடியூப் வீடியோவின் அடிப்படையில PM கிசான் 22வது தவணை தொகை 2021ல இருந்து 3000ஆக உயர ஒரு வலுவான வாய்ப்பு இருக்கு. ஆமா, இந்த அறிவிப்பு பிப்ரவரி 1, 2026 பட்ஜெட்ல வெளியாகலாம். அப்படி அறிவிக்கப்பட்ட பிப்ரவரி மாதத்திலேயே அந்த புதிய உயர்த்தப்பட்ட தொகை உங்க வங்கி கணக்குக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, இந்த பணம் உங்களுக்கு சரியா வந்து சேர உங்க KYC, நிலத்தோட பட்டா அல்லது சர்வே எண் இணைப்பு, அப்புறம் ஆதார், வங்கி, மொபைல் இணைப்புகள் எல்லாம் சரியா அப்டேட்டடா இருக்கான்னு நீங்க ஒரு முறைக்கு 2 முறை உறுதி செஞ்சுக்கணும். கரெக்ட். இப்போ இந்த உரையாடல ஒரு சிந்தனையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த யூடியூப் வீடியோ போன்ற ஆதாரங்கள் அரசாங்க அறிவிப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் ரொம்ப வேகமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஆமா. ஆனா ஒருவேளை இந்த தொகை உயர்வு பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். என்னது? வருஷத்துக்கு 6000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது,
இனி 9,000 ரூபாய் அல்லது 12,000 ரூபாவா உயரலாம். இது விவசாயிகளுக்கு ஒரு உடனடி நிவாரணத்தை கொடுக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உண்மைதான். ஆனா இந்த நிதி உதவி விவசாயத்துறையோட ஆழமான பிரச்சனைகளுக்கு ஒரு தற்காலிக வழி நிவாரணியா இருக்குமா இல்ல உண்மையான நீண்டகால மாற்றத்தை ஏற்படுத்துமா? நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் அரசாங்கம் 3000 ரூபாய் கொடுக்குது, இன்னொரு பக்கம் விதை, உரம், பூச்சிக்கொல்லி மருந்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது. சரிதான். எதிர்பாராத மழை, வறட்சின்னு இயற்கை சவால்கள் வேற இருக்கு. அந்த பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த தொகை உயர்வு தீர்வாகுமான்னு யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதேதான். இந்த உடனடி உதவிக்கும் நீண்டகால தீர்வுக்கும் இடையிலான வேறுபாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.